வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 24ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாம் வந்து குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரே நாளில் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஒரு 2-3 நாளில் நமக்கு அந்த மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் நமக்கு நிறையவே வந்து வந்திருந்தது. ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ் இடையே பார்த்திங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக வந்து போயிருக்கு. ஸோ நிறைய நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த H1B விசா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர்லி இந்தியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹோல்டிங்கில் வந்து இருக்கிறதா, 1 லட்சம் நான் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியத்தை வந்து ஹோல்டிங் வச்சுறதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டேரிஃபையும் வந்து இந்தியா மேலே விதித்தது வந்து ஓரளவுக்கு வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டோட அந்த சென்டிமெண்ட்டை கொஞ்சம் நல்ல அப்வர்டாக வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருந்தது நேற்று. எஸ்பெஷலி கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஒரு 300 பாயிண்ட் தாராளமாக வந்து மூவ்மெண்ட் வந்து கிடச்சிது. ஸோ நேற்று நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இருந்தது அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சி அதை வந்து ட்ரேட் வந்து எடுத்துருக்கலாம். ஓகே, எனிவேஸ் நேற்று வந்து நமக்கு மார்க்கெட் வந்து லீவு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்டோட அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கோட மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுது. இன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 250-300 பாயிண்ட் பக்கம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் நேரம் தான். ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மணிக்கு மேலே, ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து நெகட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு. ஸோ மார்னிங் டைமில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் வந்து இருந்துருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் வந்து மேலே போனதுனால ஸோ மேபி சில பேருக்கு சடனாக வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். ஆனால் ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து அந்த சீன் அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 300 பாயிண்ட் வந்து 250 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்த மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு 250 பாயிண்ட் 200 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக வந்து போயிடுச்சு. இன்றைக்கி வந்த ப்ராஃபிட் அப்படியே வந்து நிறைய பேர் வந்து மைனஸில் வந்து போயிருக்கும். அந்த ரேஞ்சில் தான் வந்து இன்றையோட மார்க்கெட்டோட மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இன்ட்ராடேயில் வந்து இதெல்லாம் வந்து சகஜம்தான். ஸோ ஒரு லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் பெருசாக வந்து ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனால் இது மாதிரி சுச்சுவேஷன் தான் ஆஸ் அ ட்ரேடராக நம்மளால் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கோ ஒரு ட்ரேட் வந்து எடுக்கிறதுக்கோ இது மாதிரி சுச்சுவேஷன் தான் நமக்கு வந்து தேவை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் வந்து டெய்லியில் கிடைக்கிற அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பெருசாக அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ட்ரேடர் வந்து டெய்லி ஒரு இன்ட்ராடே ட்ரேடில் ஏதாவது ஒரு மூவ் பண்ணால் தான் நம்மளால் வந்து எதாவது வந்து செய்ய முடியும். அதர்வைஸ் நம்மளால் வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது. ஸோ இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸை வந்து கதற விட்டாலும் ஒரு ட்ரேடராக நமக்கு வந்து நல்ல ஒரு குஜாலான ஒரு விஷயமாக தான் நமக்கு வந்து பார்க்கணும். ஸோ அப்படி நாம் வந்து எடுத்துக்கணும், அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாம் வந்து எல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 25,900 இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து உடைக்கணும், ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகணும் அப்படின்னா. அதே மாதிரி டவுன் சைடு வந்து ஒரு 25,800 வந்து உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நல்ல ஒரு கேப் அப் வந்து நடந்தது. ஆனால் ப்ரைஸ் அந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து சேம் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான். ஏன்னா மறுபடியும் இந்த லெவல் ஏதாவது ஒரு பக்கம் வந்து உடச்சிட்டு வந்து போகணும். ஒன்று இப்படி இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து மேலே உடச்சிட்டு போகணும், அல்லது வந்து இந்த கீழே இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து கீழே வந்து உடச்சிட்டு போகணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் சுற்றுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ரொம்பவும் ரிஸ்க்காக வந்து போயிடும். ஆஸ் அ ட்ரேடராக நமக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ரிஸ்க்காக வந்து போயிடும். நம்மளால் வந்து ட்ரேட் வந்து எடுக்க முடியாது. அது மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களில் தான் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து போகணும் அப்படின்னா இந்த 25,900 950 இதை வந்து அப் ட்ரெண்ட் வந்து உடச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து மேலே போகணும். அப்படி இல்லை அப்படின்னா 25,800 வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்து போகணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:30 வரைக்குமே வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹோல்டு வந்து ஆகிட்டு இருந்தது. ஆஃப்டர் 12:30 நல்ல ஒரு டவுன் சைடு வந்து நடந்தது.
அகெயின் இப்போ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட், அதாவது ஒரு கேப்புக்குள்ளே வந்து போயிடுச்சு. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெசன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் பர் இந்த பேட்டர்ன் படியும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து ஒரு குட் சைன் அப்படிங்கிறது வந்து கிடையாது, பேட் சைன் தான். சரி, ஓகே. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரெசன்ஸ், அதாவது ஒரு ரீசெண்ட் ஹை வந்து இருந்தது. அதை வந்து இதுக்கு மேலே இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகும் அப்படின்ட்டு தைரியமாக நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் அந்த ரெசன்ஸ் கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு ரிஸ்க்காக தான் வந்து இருக்குது ஒரு அப் ட்ரெண்ட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இமிடியேட் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,800 வந்து இருக்குது. ஸோ இமிடியேட் சப்போர்ட் வந்து நெக்ஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. பை சான்ஸ் இந்த 25,800 அப்படிங்கிற லெவலில் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து உடச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் தான். ஒரு 25,600, 25,650 இந்த ரேஞ்ச் வந்து அதுக்கடுத்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். ஒரு டவுன் சைடு வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லெவல் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. அகெயின் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படின்னா அடுத்த லெவல் அப்படிங்கிறது வந்து இங்கே ரேஞ்சில் வந்து இருக்குது. ஒரு 26,050லேருந்து 26,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து அதுக்கு அடுத்த லெவல், அதாவது ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லெவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் 26,50, 26,100 இதை வந்து உடச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது நமக்கு ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,230, 40 சம்திங் வந்து இருக்குது. ஸோ அந்த லெவலை வந்து மறுபடியும் வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. வரும் நாட்களில் வந்து அதாவது நாளைக்கு ஒரு நாள் வந்து இருக்குது. அந்த ஒரு நாள் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேடாகி வந்து முடிக்கிறாங்களா, அல்லது வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு பிரேக் அவுட், அந்த பிரேக் டவுன் வந்து நடக்குதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த 50 மினிட் சார்ட்டை நம்ம வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேயும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஒரு சப்போர்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல ஒரு உடச்சிட்டு வந்து கீழே இறங்குற மாதிரி வந்து காமிச்சாலும் மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த கேப் அப் வந்து நடந்து மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடச்சிட்டு கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. இதை வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி வந்து கீழே இறங்கிட்டு அது வந்து மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 2 மணிக்கு இந்த பிரேக் டவுன் வந்து ஆகுது. பிரேக் டவுன் ஆகிட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து போகுது. ஸோ அந்த புல் பேக் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஸ்பாட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே ஒரு என்ட்ரி உங்களால் வந்து கொடுத்துருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் வந்து இருந்தது, அதாவது ஓப்பனிங் ஹை அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெவலில் வந்து பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கவே முடியல. அது என்ன நடந்தது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இன்றைக்கி வந்து நடந்திருந்தது. அண்ட் இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1245 இந்த ரேஞ்சை வந்து கீழே வந்து உடைக்கிறாங்க. உடச்சிட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக்காக இப்படி வந்து மேலே வந்து போகுது. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை உடச்சிட்டு 3வது கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை போய் வந்து டச் பண்ணுறாங்க. டச் பண்ணிவிட்டு க்ளோசிங் வைக்க முடியாமல் ரிஜெக்ட் ஆகிட்டு அது அப்படியே வந்து கீழே வந்து இறங்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் எந்த அளவுக்கு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த ரேஞ்சிலேருந்து ஸோ இதுக்கு நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நியர்லி ஒரு 180 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ஓப்பனிங் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனிங் ஹையை வந்து நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அதே மாதிரி ஓப்பனிங் லோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த லோ வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 125 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறது தான், ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு 100-150 பாயிண்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாடிஃபிகேஷன் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ், நியர்பை சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மாறுதல் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக ஓப்பனிங் ஹை அண்ட் லோ அப்படி வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து 100-150 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது தாராளமாக வந்து கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 130 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஓப்பனிங் லோ வந்து கட் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த ரேஞ்சு வரைக்கும் நமக்கு வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நல்ல ஒரு டம்மு உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு.
ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நல்ல ஒரு கேப் அப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ஹை அப்படிங்கிற லெவலை வந்து பெருசாக வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே வந்து போகலை. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணி ரேஞ்சில் இந்த ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சை வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து போகலை. அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 12:45க்கு வந்து இந்த இடத்துல ஓப்பனிங் ஹை இந்த இடத்துல இருக்குது, அதை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 12:45 கேண்டல் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல். அந்த கேண்டலை வச்சு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டவுன் சைடு நீங்கள் வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்கலாம். அட் த சேம் டைம் இது பார்த்திங்க அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆனது முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு ரிஜெக்ஷன் பின் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்தும் பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து 15 மினிட் சார்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போச்சு இல்லையா, அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு ஒரு 2:45. அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல நாள், ஆனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கெட்ட நாளாக வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. சரி, ஓகே, இட் ஹேப்பன்ஸ். மார்க்கெட்டில் எல்லாமே வந்து சகஜம்தான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து நிஃப்டி 50 வந்து இருந்தது அப்படின்னா 25,950 26,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 25,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,950 26,000 இந்த ரேஞ்ச் வந்து உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 26,100 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,100 26,000 25,950 25,800 25,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் வந்து பெருசாக அந்த ஹை அப்படிங்கிறது வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. சேம் கரெக்டாக வந்து ஒரு 12:45 நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து இதுலேயும் வந்து ட்ரிகர் ஆச்சு. நல்ல மூமெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 58,500 ஒரு 58,000 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து டவுன் சைடு வந்துருக்கு. நியர்லி ஒரு 500 பாயிண்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,900 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 57,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 58,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 58,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து மினிமம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 58,600 58,400 58,300 57,900 57,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் நல்ல ஒரு கேப் அப் ஆனதோடு சரி 12:45 வரைக்கும் பெருசாக வந்து மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை. ரேஞ்ச் பவுண்ட் அந்த இடத்துல இருந்து கரெக்டாக 12:45 நல்ல ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆச்சு. அகெயின் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆச்சோ அதே அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கி நியர்பை லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ட்டு நியர்பைக்கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏறினதும் வேஸ்ட்டு இறங்கினதும் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 84,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 84,200 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 84,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 83,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 84,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 85,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,400 85,000 84,800 84,200 84,000 83,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி இதுவும் நல்ல ஒரு கேப் அப் வந்து நடந்தது. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்கிட்டே வந்துருச்சு. மறுபடியும் நல்ல ஒரு புல் பேக் வந்து கிடச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இண்டெக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:45 வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து கீழே இறங்கிருச்சு. அது எப்போ இன்னும் பயங்கரமாக ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஒரு 2:45 தான். அப்போ பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டு பயங்கர ஒரு செல்லிங் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 13,350 13,180 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,250 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 13,150 வந்து இருக்கலாம். 15,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 13,500 ஒரு 13,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்.
13,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,350 13,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400 13,300 13,100 13,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.